Hi friends, welcome back to my channel Vlogs by Preeti. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விலாகோட கண்டினியூவேஷன். புரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் விலாகை பார்த்துட்டு வாங்க, இந்த விலாக் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், என்னோடய பாயிண்டில் இறங்கிட்டு திரும்பவும் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் போகணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த பஸ் ஜர்னி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து நல்லா தூங்கிட்டான். திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா பஸ் இறங்கி திரும்ப ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் போனேன். ஏன்னா வந்து நான் ரீச் ஆகிறப்பே வந்து 9:30 to 10 இருக்கும். சரி, அந்த டைமில் திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து ஃபஸ்ட்டு இறங்கிட்டேன். பசங்க பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தோன்னே ரொம்ப குஷி. அத்தம்மா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் வீட்டில் உட்காந்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே என் பையன் பார்த்தீங்கன்னா வந்தோடனே அந்த தூக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அவங்க கூட வந்து பசங்க கூட வந்து விளையாட வந்து போயிட்டான். சரி சரி சரி, எங்கே இறக்கணும் வண்டி? லோடா அன்லோடா? சரி சரி சரி. Hi. Hello, how are you? Excuse me, Ramya. I came just now. హాఫ్ అన్ అవర్ కరెక్ట్గా హాఫ్ అన్ అవర్ అయింది నేను వచ్చి. హాఫ్ అన్ అవర్ నాకే షాక్ ఇచ్చింది రమ్య. ఉండు మేడం కూడా ఉన్నాను, బయట ఉన్నాను, వంకాయలో ఉన్నాను అట్టగా చెప్పింది. చెప్పేసి ఏడ వచ్చి నిల్చుకొని కూడా ఏం తెలిసి చేసిందే. 150 రూపాయలు చాటోలు వచ్చి దిగి ఇక ఇన్స్టామార్ట్లో బిస్కెట్లు ఆర్డర్ చేసి వాడు వచ్చి నాకు ఫోన్ చేస్తున్నాడు. ఇన్స్టామార్ట్ వాడు, సార్ దయவு செஞ்சு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் ஏதோ ஆர்டர் பண்ணல, என்கிட்ட కాసు இல்லைன்னு వేసిన నేను. వాడా అది అనేక అడిగిన ఏం ఉండదు అడిగితే ఇవన్నీ చెప్పినాడు. చెప్పినాక మనం వేయలేదే అంటే వచ్చి నిల్చుకొని గొంతిస్తున్నది అనేక. నేను ఎవరో ప్యాంటు టీషర్ట్ వేసుకొని వచ్చి ఎలాగ నేను చేసినాను, ఎవరో రోడ్లో నచ్చిపోవాలనుకున్నాను. గేట్ కాడికి పోయి నిల్చుకొని గొంతిస్తున్నది. ఎవరికి తెలుసు అంటే దీంతో యామ్మకు మట్టుందా తెలుసు నేను వచ్చేది. యామ్మ కూడా అడిగినాడు, దేనికి పోతున్నావా, ఎందుకు పోతున్నావా? నేను 2 మాటలు అడిగినా. ఏయ్ పైత్యం, నాకే తెలుదు పైత్యం. రమ్య, నేను నిన్ను అడిగినాను, చూసినావు నిన్న ఉండు, నేను నిన్ను అడిగినానా తుషాంతికి శనివారం స్కూల్ ఉండదా లేదని అడిగినానా? నువ్వేం చెప్పినావా? తెలియదు అనేసి అన్నావా లేదా? వస్తుందా అని తెలిసినన్నావు. సరేలే, చెప్తే నీ నోరు కూడా గమ్మున ఉండదని నేను చెప్పలే. నువ్వు ఒకటి అమ్మ దగ్గర చెప్తూ లేకపోతే ఇప్పుల దగ్గర చెప్తూ. ఇప్పుడు కూడా అమ్మ దగ్గర చెప్పినావంటే నోరు ఇంచేస్తున్నావు. ఇంకా మేము రేపు పద్దనికి పోతాం. మేము రేపు పద్దనికి పోయి సర్ప్రైజ్ ఇస్తాం అక్కడ. నేను రేపుకి పోయే ఐడియానే లేదు. ఇప్పుడు అమ్ములు వచ్చిన వల్ల రేపు నేను పోతా. నేను అమ్మాయికి ఎల్లుండికి ఎగ్జాము. పనికి కూడా ఒక రేటు పెట్టలేదు తెలిసిన. 7,000 సంబళం ఇప్పుడు పనికి. వారంలో 2-3 దినాల పని అంట. నెలకు పెట్రోల్ వేసేదని కూడా అవదు 7,000. 7,000 అంట. 7,000 పెట్టుకొని నేనేం చేసేది? అట్నే முட்டை கலக்குனா தெரிஞ்சு போவாது அது. முட்டை கலக்குனா ஒரு மாதிரி முட்டை பொடி மாஸ் பண்ணாவும் பத்தியா தனித்தனியா. அது எப்படி வரும்? நல்லா வராதுல்ல. நைட் வரியா? வேணான்னு சொல்லு. சரி சரி, நல்லா இருக்குதா பிஸ்கெட்டு? இல்லை, உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது நான் வந்தோடனே? சரி சரி, ஏன்டா வந்தனேன்னு இருந்ததா? வெள்ளை கலர்ல இருந்தானா? ஏன்னா என் பிள்ளை கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தானே, வெள்ளை கலர்ல தெரிஞ்சான். பார்த்துக்கோ, 2 மாதம் 2 மாதம்தான் 2 months பெங்களூர்ல இருந்து கலர் பற்றி அவன் கலரு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு நாள் இருந்து இங்கேருந்து அங்கே போனால் கருக்கட்டிய மாதிரி. அதுக்கு தான் சொன்னேன் நான், வந்துரு என் கூட வந்துரு, நானே படிக்க வைக்கிறேன், இங்கே இருக்கவே வேணாம் நீ சொல்லு. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே பெங்களூருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டு. ஊனு வர மாட்டேன், நானும் வர மாட்டேங்குது. சரியாம்மா, நீ இறங்கிட்டு பண்ணு. நான் இது ஆர்டர் போடல, தயவுசெய்து திருப்பி எடுத்துன்னு போயிடுறேன். அப்போ ஐயா
నారాయణ అడుగుతున్నాడు మా తనలోకి ఏముంటుంది అడిగాను ఉంటే తీసుకొని తింటాము అన్నాడు. అన్నయ్యలో నేనేం చేశాను టక్కన వేసి அது உள்ள என்ன இருக்கு நான் சொல்லுங்க అంటే ரெட் பனானா இருக்கு, பிஸ்காஃப் இருக்கு, மால்கிஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, லைனுக்கு చెప్తున్నాడు. ఫోన్లో చెప్తున్నాడు. ఫోన్లో చెప్పి ఇట్లా తిరుగుతున్నాడు. నేను తిప్పి పంపించాడు. ఇదేసింది తిరిగి చూసి గొంతిచ్చింది. గొంతించాను నాకు ఒకే షాప్ నోట్ చేయబెట్టి వేసినట్టే నీ వదిలిందనే అది వీడియో ఎత్తున్నారు చూడండి. ఆ పిల్లగా అంటున్నారు వాళ్ళు కరెక్ట్గా. பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்து நான் ரீச் ஆன உடனே அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக அவங்களும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கையும் தாண்டி பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஆக்சுவலாக வந்து நான் எப்பயுமே சென்னைக்கு போகிறேன்னா நான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லலை இல்லையா, பெருமந்தூர்லேருந்து திரும்ப திருவள்ளூருக்கு ட்ராவல் பண்ணி திருவள்ளூர் வரைக்கும் வந்திருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே மேண்டிட்டரியாக என்ன போனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா சிக்கன் ரைஸ். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. அது வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி சமாதானம். இந்த சிக்கன் ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் எங்கேயுமே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நாத்தனாரும் என்ன பண்ணிட்டேன், யார் வீட்டுக்கு போயிருக்கேன்னா நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்கேன். நாத்தனாரும் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வா, இந்த மாதிரி ப்ரீத்தி வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தார். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா இருந்தோன்னு பார்த்தீங்களா, இல்லை ஆக்சுவலாக பெங்களூர்லேயே சிக்கன் ரைஸ் கிடைக்கும். ஆனால் பாஸ்மதி ரைஸ் போட்டு சிக்கன் ரைஸ் வந்து நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு இங்கே வந்து கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்தோடனே சிக்கன் ரைஸை சாப்பிட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 என்ன 10:45 கிட்ட கூட இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நாத்தனாரும் கேட்டால் வரியா குல்ஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நைட் அவுட் ஆன மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ப்ளஸ் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவளுடைய ஆனிவர்சரியும் இருந்தது. சரி வா போயிட்டு குல்ஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக நான் கிளம்புறப்பயே மணி ஒரு 10:30 இருந்தது. இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, பயம். யாரும் இல்லை தெருவில். எங்கே நாய்க்கு துரத்திக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நாய் துரத்துனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், காலை எடுத்து உன் மேலே வச்சுப்பேன் அப்படின்னா. அவனும் என்ன பண்ணான்னா, நானும் காலை எடுத்து மேலே வச்சுப்பேன், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நாயெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அப்பாடா வந்துட்டோம், சேஃபாக வந்துட்டோம், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம். அவங்களோட ரியாக்ஷன் வந்து நம்மளை வந்து டிஸப்பாயின்மெண்ட் வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்க்கு. எங்கே பார்த்தாலும் பேட்மிண்டன் கோச் ஒரு பக்கம், ஷெட்டிலுக்கு ஒரு பக்கம், அதுக்கப்புறமா வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு, ஃபுட்பால் ஆடுறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து ஒரு டர்க்கு இருந்தது. சரி நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பசங்களை யாரையுமே கூப்பிட்டு வரல. எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க இல்லையா, சாப்பிட்டு அவங்களும் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. சரி நீங்கள் வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பத்தாவதுக்கு நாங்கள் வரது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களும் எங்களை போக விட மாட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணிட்டோன்னா அண்ணா கிட்ட சொல்லி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஐயோ மோஸ்ட்லி நான் சென்னைக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற 2 விஷயம் பார்த்திங்கன்னா, ஒன்று சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது, இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கு கருப்பட்டி காஃபி ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆலப்பட்டியனில் குடிப்பேன், இல்லைனா வந்து கருப்பட்டி காஃபின்னு இருக்கும் பார்த்திங்களா, அங்கே அந்த 2 இடத்த விட்டு வேறு எங்கேயும் கருப்பட்டி காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கருப்பட்டி காஃபி. அவகிட்ட வந்து ஃபஸ்ட்டு குல்ஃபி சாப்பிட்றது தானே போனோம். நான் என்ன சொன்னேன்னா, காஃபி குடிக்கலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டேன். எங்கே குடிக்க போகிற அப்படின்னு கேட்டால், கருப்பட்டிக்கு போகலாம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, டவுட்டு தான், இருக்குமா இருக்காதான் தெரியல, பட் பரவாயில்ல போய் பார்க்கலாம், இருந்தால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா கருப்பட்டி காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி கடைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். மணி ஒரு 11 மணி ஆகிறதுக்குள்ளே ஒரு வேளை இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு ஒரு டபுள் மைண்டில் தான் போனோம். கடைசியில் பார்த்திங்கன்னா காஃபி கடையும் வந்து இருந்தது. கருப்பட்டி ஆக்சுவலாக ஊருக்கு போனோம்னா நம்ம இன்னர் சைல்டு எல்லாமே வந்து வெளியே வரும். அந்த மாதிரி என்ன பண்ணுறது, உண்மை ரொம்ப சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். நான் பெங்களூரில் ஒரு 2 மாதம் இருந்துட்டு சென்னைக்கு போயிட்டு அந்த வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம என்ன தான் ஃபேன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் அது பாட்டுட்டு ஒரு பக்கம் வேர்வை ஊற்றிட்டே தான் இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல அதை.
சென்னை climate வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஆடி மாதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக மழை காற்றெல்லாம் வந்தால் தான் கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கும் இல்லையா பேசிக் திங்ஸ், டெய்லி ஃபோனில் பேசிட்டு தான் இருப்போம், இருந்தாலும் பேச வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ சியர்ஸ் அப்படின்னா சரி சியர்ஸ் அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு எனக்கு முன்னாடி அவள் குடிச்சிட்டா. ஏன்னா வந்து ரொம்ப அது ஆறி போயிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இவன் என்ன சொல்லிட்டேன்னா சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் சர்க்கரை ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுட்டாங்க. இப்போ ட்ரெஸ்ஸில் இருந்தது பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸில் என்னமோ பூச்சை தட்டி விட்டாலா, அது என்ன ஆயிடுச்சு காஃபியில் வந்து விழுந்துடுச்சு. அது காஃபியை வச்சுட்டா உள்ளே விழல, சைடில் தான் விழுந்தது. அது என்ன பண்ண தட்டி விட்டுட்டேன். அவனை சொல்கிறேன் விட்டமின் கால்சியம்லாம் நிறைய இருக்கும், ஒன்றும் ஆகாது அது குடி அப்படின்னா. பேசுவோம்மா எதுனா ஆனால் எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளே சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி இந்த வாட்டி திருச்செந்தூருக்கு போனோம், திருச்செந்தூருக்கு போயிட்டு வரப்போ நம்மளே வந்து கருப்பட்டி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி காஃபி வந்து வீட்டில் வச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே என்னடா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன்னா நாய் ஒன்று பின்னாடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றிட்டே இருக்குது. அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, எங்கே வந்து கடிச்சு வச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட் ஓவராக இருந்தாலும் பேசிகிட்டே குடிக்கிறதுக்குள்ளே அதில் இருக்க ஸ்வீட்டும் எனக்கு தெரியலையா, பொறுமையாக நானும் வந்து குடிச்சு முடிச்சாச்சு. அவளே ஏதோ பேசிகிட்டே இருந்தா, நானும் வந்து ஏதோ பேசிகிட்டே இருந்தோம். அதெல்லாம் வந்து பர்சனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வீடியோவில் காமிக்கவும் முடியாது, அதெல்லாம் அப்படி வந்து வாய்ஸோடு வந்து போடவும் முடியாது. அதனால் கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜாதி மல்லிப்பூனால் ரொம்ப பிடிக்கும். எந்த பூ முல்லை இருக்கட்டும் மல்லி இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும், அதையும் தாண்டி எனக்கு ஜாதி மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இவள் பார்த்திங்கன்னா தலையில் வச்சுட்டு இருந்தா. எங்கே அதுக்குள்ளே சீசன் வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லை இன்றைக்கி ஆனிவர்சரி இல்லையா, பக்கத்தில் இந்த பக்கம் இருக்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க செடியில் இருக்கிறதெல்லாம் பறித்து கட்டி கொடுத்தாங்க, அதை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி சைடில் நானும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனிவர்சரி அதுவும் உங்கள் வீட்டுக்கார் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாமல் என் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் டயர்டு பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. ஆக்சுவலாக வந்து 5 to 6 hours வந்து பஸ்ஸு ஜேர்னி, திரும்ப வந்து இங்கே ட்ராவலு இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் டயர்டு, அது என் கண்ணிலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே. அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சு முடிச்சாச்சு இல்லையா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு போனோம், என்னது குல்ஃபி சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, காக்லூர் ஏரி வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக அதுவும் இருக்கும், வீடியோ எடுக்கலாம், லைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து தான் வந்தோம். கடைசியில் பார்த்தா அது லைட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்களா. சரி அவ்வளோ என்ன சொன்னான்னா இந்த ஃபுட்பாத்லாம் எடுத்துக்கோ நல்லாயிருக்கும் அந்த லைட்ஸ் எல்லாம் அப்படின்னா. ஆக்சுவலாக இங்கே கரெக்டாக ஈவினிங் வந்து 6 இல்லை 5க்கெலாம் வந்தோம்னா நிறைய பேர் வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்பாத்லாம் எதுவும் கிடையாது. அந்த ரோடு ஓரமாக நடந்து போகணும், அந்த ரோடு ஓரமாக நடந்து வரணும், அப்படி தான் இருந்தது. யாராவது நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தால் தெரியும் அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா இந்த காக்லூர் ஏரியில் கூட நிறைய மீன் வந்து செத்து போயிருந்தது. அப்போது அது வந்து அந்த ரோடு அந்த பக்கம் கிராஸே பண்ண முடியலையா அப்போது. இப்போயும் வந்து லைட்டாக அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நாளில் 1.5 நாளில் வந்து அதை க்ளீன் பண்ணதுன்றது பெரிய விஷயம்தான். ஆக்சுவலாக வந்து நைட்டு 11:30 மணிக்கு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 11:30 மணிக்கோ 10:30 மணிக்கோ அப்போயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சி நம்ம தான் சுற்றுறோன்னு பார்த்தா இந்த பார்க்கில் நிறைய பேரே இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கணும், அங்கே இன்னும் அந்த ஐ லவ் திருவள்ளூர் அந்த இடத்துலலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்லாம் இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் இருக்கவே முடியல. க்ளீன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. சரி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோன்னா அங்கே சும்மா ஒரு 2 எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் இருந்ததா, அதிலெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இருந்தாலும் நான் ஆக்சுவலாக ஸ்கூல் முடித்தது பார்த்திங்கன்னா 2015 முடித்தேன். 2015லேருந்து இந்த 2025க்கு பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன்னா டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:05 நாங்கள் அந்த பார்க்கை விட்டு வெளியே வரப்போ. நெக்ஸ்ட்டு எங்களுடைய இது பார்த்திங்கன்னா போய் குல்ஃபி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து திருவள்ளூரில் வீரராகர் கோயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த சைடில் தெரியுங்களா கோபுரம், அதுதான் பார்த்திங்கன்னா வீரராகர் கோயில் என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட தேர். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த தேர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஷீல்டெல்லாம் போட்டு இது பண்ணி வைக்கல, க்ளோஸ் பண்ணி வைக்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷீல்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதை.
ஆக்சுவலாக வீராகர் கோயில்கிட்ட தான் குல்ஃபி கடை இருக்கும்னு நினச்சி அங்கே போனோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இல்லைன்றதால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பக்கத்தில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் கிட்ட வந்து இருந்தது குல்ஃபி. சரி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். ஒரு குல்ஃபி பார்த்திங்கன்னா 25 ருபீஸோ என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா காஃபி பார்த்தீங்கனாலே அங்கேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா 30 ருபீஸு. நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி குடிக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ரேட் ஏற்றி வச்சிட்டாங்க, 30 ருபீஸ் ஆகிடுச்சு. விலைவாசி ஏற ஏற எல்லாத்தோட பொருளோடைய விலையும் வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கே காஃபியும் குடிச்சிட்டு குல்ஃபியும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வீரராகர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலோட குளம், அந்த குளத்தை வந்து சரி நம்மளும் வந்தோம் இல்லையா, ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். என்னடா இதெல்லாம் நைட் வியூவே காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இப்போ நைட் வியூவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வியூவும் எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து உழவர் சந்தையெல்லாம் தாண்டி தான் போனோம் அவங்க வீட்டுக்கு. நாங்கள் உழவர் சந்தையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால் திருப்பி என்ன பண்ணிட்டோன்னா திரும்பி வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோன்னு நினைக்கிறீங்களா நேராக? இல்லை, இங்கே என்ன பண்ணிட்டோன்னா நிறைய பேருக்கு வந்து திருவள்ளூரில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த திருவள்ளூர் ஜிஹெச் பார்த்திங்கன்னா வேறு. இப்போ இருக்க ஜிஹெச் பார்த்திங்கன்னா பில்டிங்கும் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டீரியர்ஸும் நல்லாயிருக்கு. அங்கே வந்து நான் இது வரைக்கும் உள்ளே போய் எல்லாம் பார்த்ததில்ல. அதே மாதிரி மெடிக்கேஷனும் நான் இது வரைக்கும் அங்கெல்லாம் எடுத்ததெல்லாம் கிடையாது. ஆஸ் பர் மை நாலேஜ் எல்லோரும் சொல்லி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம சென்னைக்கு ஜிஹெச்க்கெல்லாம் கூட போக வேண்டாம், அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா. இந்த சைடு பார்த்திங்கன்னா முன்னாடி டெலிவரி பண்ணுறதெல்லாம் இருந்தது. இங்கே நடுவில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபி அதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது என்னவோ மாற்றிருக்காங்கன்றது தெரியல. இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, ஃபுல்லாகவே அந்த எமர்ஜென்சி டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு எல்லாமே வந்து அதுக்கு செப்பரேட்டாக ஒரு பில்டிங்கு. வர வழியில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு நேராக வந்துகிட்டே இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஹெச்க்கு வந்து பஸ் ஸ்டாண்டு. அதெல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த கரெக்டாக நம்ம பூங்கா நகர் உள்ளே என்டர் ஆகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு குல்ஃபி கடை இருந்தது. சரி பசங்களுக்கு எதுவுமே வாங்கிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பசங்களுக்கு ஒரு 3 குல்ஃபி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு போகிறப்ப டைம் பார்த்திங்கன்னா 11:30, கரெக்டாக 11:30க்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணன்றது வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காமிச்சிருப்பேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் போகிறோம். அங்கே அவங்கள எப்படி சர்ப்ரைஸ் பண்ணோன்றதை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். நாங்கள் என்ன நினச்சேன்னா நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே பசங்களாம் படுத்து தூங்கியிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லு ஆக்டிவ் மோடில் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு படுங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து படுக்க வைக்க ட்ரை பண்ணோம். ஆனால் கொஞ்சம் கூட முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். తగ్గిపోయినాడు తిన్నా వైద్యుడు అంత పక్క ఉంది